குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பழங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி வாங்கிட்டு வந்துட்டேங்க இந்த தடவை. அதனால் வேஸ்ட் ஆகிடுச்சு. எனக்கு வேஸ்ட் ஆகிறத பற்றி கவலை இல்லை. ஏன்னா இதை நான் செடிகளுக்கு அற்புதமான ஃபெர்டிலைசர் ஆக்கிடுவேன். இதில் நிறைய பொட்டாசியம், பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் இருக்குது இந்த வாழைப்பழ தோலில். இது வேஸ்ட்டே இல்லைங்க. இந்த தோட்டத்தில் பயன்படுத்தும் போது இந்த ஊட்டச்சத்துக்கள் தாவரத்தோட வலுவான வளர்ச்சி மற்றும் பூக்கள் நல்லா பூக்கிறதுக்கு உதவுது. இது மண்ணோட அமைப்பை மேம்படுத்தி அதன் ஊட்டச்சத்து அதிகரித்து தாவரங்கள் செழித்து வளர வளமான சூழலை உருவாக்குது. இது தாவரங்களுக்கு ஊட்டச்சத்து மட்டும் இல்லைங்க, இது இயற்கையாகவே இது பூச்சி தடுப்பாக இருக்குது. வாழைப்பழத்தோல் பல தோட்ட பூச்சிகளுக்கு விரும்பத்தகாத சேர்மங்களை கொண்டுட்ருக்குங்க. இதனால் தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்களை பயன்படுத்தாமல் உங்கள் தோட்டத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்க ஒரு கரிமத்தீர்வை இந்த வாழைப்பழத்தோல் மூலியம் நம்ம அடையிறோம். நான் என்ன பண்ணுவேன்னா, தோலை கொதிக்க வச்சு அதை வடிகட்டி அதை நான் செடிக்கு ஒரு நாள் ஊற்றுவேன். உள்ளே இருக்க பழத்தை கரைச்சி அதை ஊற வச்சு அது ஒரு 2-3 நாள் ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை வடிகட்டி செடிக்கு அந்த தண்ணி ஊற்றிட்டு மிச்சம் இருக்கிறத மண்ணில் புதைச்சி வச்சுருவேன் அந்த திப்பியை. இது மூலிமா அந்த பழத்தை எந்த வகையிலையும் வேஸ்ட் ஆக்காமல் நான் யூஸ் பண்ணுவேன். பண்ண நேரம் இல்லையா, ஒன்றும் பண்ண வேண்டாங்க. இதை மண்ணில் புதைச்சி வச்சுடுங்க இந்த வாழைப்பழத்தை முழுசாக. அது அப்படியே உரமாயிடும். நம்ம இந்த உரத்தை நம்ம செடிகளுக்கு போடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.